வணக்கம் நண்பர்களே, இது ஜியோபாலிடிக்ஸ் தமிழ். இன்றைய வீடியோவில் இந்திய வரலாற்றில் நடந்த மிக கடுமையான அரசியல் சம்பவத்தை பற்றி பேசப்போகிறோம். இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் இந்திரா காந்தியின் படுகொலை. இது எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? அதன் தாக்கம் என்ன? இந்திரா காந்தி, இந்தியாவின் இரும்பு பெண்மையாக அறியப்படும் இந்த தலைவி 4 முறை பிரதமராக பதவி வகித்தவர். இந்தியாவின் மிக முக்கியமான முடிவுகளில் பல இவரின் நேர்மையான மற்றும் தைரியமான நடவடிக்கைகள் மூலம் எடுக்கப்பட்டவை. ஆனால் சில முடிவுகள் பெரும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தின. 1984ஆம் ஆண்டு பஞ்சாபில் வளர்ந்து வரும் சீக்கிய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த ஜூன் மாதத்தில் இவர் ஒரு முக்கிய முடிவை எடுத்தார். ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார். இந்த இராணுவ நடவடிக்கையின் மூலம் அமிர்தசரஸில் உள்ள ஸ்வர்ணக் கோவிலில் அடைந்திருந்த ஆயுதம் ஏந்திய சீக்கிய தீவிரவாதிகளை வெளியேற்ற முயற்சி செய்தார். இந்த நடவடிக்கையில் கோவிலுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்பட்ட சேதம் உலகமெங்கும் உள்ள சீக்கியர்களை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியது. இதற்கு பதிலளிக்கவே 1984ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி காலை இந்திரா காந்தியின் சொந்த உடன் பாதுகாப்பில் இருந்த 2 சீக்கியர்கள், பியன்ட் சிங் மற்றும் சத்வந்த் சிங், அவரை நேரில் எதிர்கொண்டு துப்பாக்கிச் சூடு நடத்தினர். முதல் 2ம் பிஸ்டல் மூலம், பின்னர் 30க்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகள் ஸ்டென் மெஷின் கண்ணியிலிருந்து. இந்திரா காந்தி உடனே ஏஎம்எஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலும் சிகிச்சைக்கு இணங்காமல் பிற்பகல் 2:20 இறந்தார். அவரது உடலில் 30க்கும் மேற்பட்ட குண்டுப்பாய்ச்சல் காயங்கள் இருந்தன. அவர் மரணத்துக்குப் பிறகு இந்தியா ஒரு பயங்கரமான பகுப்புவாத காலத்தை சந்தித்தது. டெல்லி உட்பட இந்தியாவின் பல பகுதிகளில் சீக்கியர்களின் மீது கும்பல் தாக்குதல்கள் நிகழ்ந்தன. இவர்களின் வீடுகள் எரிக்கப்பட்டன, கடைகள் அழிக்கப்பட்டன, ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். அரசும் காவல்துறையும் பல இடங்களில் மௌனமாக இருந்தன. இந்திரா காந்தியின் இறுதிச் சடங்கு நவம்பர் 3ஆம் தேதி சக்தி ஸ்தலில் நடந்தது. அவரது மரணத்துக்குப் பிறகு அவரது மகன் ராஜீவ் காந்தி பிரதமராக பதவியேற்றார். இந்திரா காந்தியின் கொலை ஒரு அரசியல் தலைவரின் மரணம் மட்டுமல்ல, அது இந்திய சாகதானத்தின் மீது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால்தான் இந்த நிகழ்வுகள் இன்றைக்கும் பலரது நினைவிலும் இரத்தமோடு பதியப்பட்டுள்ளன. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, பகிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுபோல் இன்னும் அரசியல் வரலாற்று உண்மைகள் தெரிய ஜியோபாலிடிக்ஸ் தமிழை தொடருங்கள். The programs gave her a popular national support. During her tenure, the country made strides in the defense sector, gaining new heights in missile technology. 1971 saw Indira emerging as a brave leader after the crushing victory in the war with Pakistan. With the Pokhran atomic test under Indira's leadership, India emerged as the world's youngest nuclear power. She also gave a strong representation at the Conference of Non-Aligned Countries in 1983. She succeeded in foreign policy matters and became known as an outstanding leader during the Cold War era. A grateful nation pays its humble tribute to this great soul on her anniversary. Bureau Report, DD News.